இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போஹா ரவா பைட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அவுல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ரவையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் தயிரை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோரியண்டர் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஸ்மால் பைட்ஸாக அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கிற போஹா ரவா பைட்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டான நம்ம பைட்ஸ் ரெடி ஆகிருக்கும். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், கார சட்னி டிப் பண்ணி. இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை வெத்தலை நான் அது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் அது கூட சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிறத இது கூடயே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரை இது கூடயே மேலே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோரியண்டரை மேலே தூவி இறக்குனா நம்ம போஹா ரவா பைட்ஸ் ரெடி. ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் பண்ணலாம், டேஸ்ட்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.